வெல்கம் டு விஎல்கே சமையல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மிளகு சட்னி செய்யறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 3 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி தோல் சீவி எடுத்திருக்கேன், ஒரு பிடி கருவேப்பிலை எடுத்திருக்கேன், 3 பீஸ் தேங்காய் வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், 6 பூண்டு பல் தோல் உரிச்சு எடுத்திருக்கேன், 3 தக்காளி எடுத்திருக்கேன், 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ வந்து நம்ம மிளகை வறுத்துக்கலாம். கடாயை வச்சு வந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ அந்த மிளகும் மிளகாவையும் நல்லா பொன்னரில் வறுத்துக்கணும். மிளகு நல்லா பொன்னரில் வறுந்துச்சு. இப்போ தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயிலே வந்து இப்போ நம்ம பூண்டையும் இஞ்சி வதக்கிக்கலாம். இஞ்சியும் பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளியை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கும் போதே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மிளகு சட்னிக்கு வந்து தக்காளி நிறைய சேர்த்துக்கிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் திருவி இந்த மாதிரி சேர்த்து வதக்கிக்கலாம். தேங்காவை சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து வெங்காயம் தக்காளி தேங்காயெல்லாம் சேர்த்து இப்போ அரைச்சிக்கலாம். குறப்பாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ வந்து மிளகும் மிளகாவையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். கடாயை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரியும் போதே கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சட்னியை சேர்த்துக்கலாம். சட்னியை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஸ்லோலேயே எண்ணெயிலே இருக்கட்டும். சட்னியை சேர்த்து ஒன்றை போல் நல்லா கலந்து விட்டோம். இந்த மாதிரி ஒரு வாட்டி கொதி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மிளகு சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.